படிக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க. நீட் எக்ஸாம்ல 1 லட்சம் பேர் பாஸ் பண்றாங்க. அவ்வளவு சீட்டுக்கு எங்க போறது? நீட் எக்ஸாம் வேண்டாம் வேண்டாம்னு ஒரு குரூப் சொல்றாங்க. ஆனா நீட் எக்ஸாம்ல நம்மால் பின்னி படலுக்குறான், பயங்கரமா பாஸ் பண்றான். அவ்வளவு சீட் இல்ல, கொஞ்சமா அதிகரிச்சிருக்காங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் கடந்த ஆட்சியில் உங்களுக்கு நினைவு இருக்கும், ஒரே சிட்டிங்ல 11 மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாடு கொடுத்தார். ஒரு கற்பனை கூட பண்ண 11 மருத்துவக் கல்லூரிகள். இத மாதிரி நிறைய முயற்சி செஞ்சுட்டே இருக்காங்க. ஆனாலும் பத்தாது. ஒரு மருத்துவக் கல்லூரியில் ஹார்ட்லி ஒரு 100 சீட் 200 சீட் கொடுக்க முடியும். பார்த்தா 1 லட்சம் பேர்ல பாஸ் பண்றான். அப்ப இது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். கொஞ்சமா வரும். இந்தியாவில் அதிகமான மருத்துவர்கள் இருக்கக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு இருக்குது. இன்னமும் கூட மருத்துவர்கள் அதிகமாக உருவாகிட்டே இருக்காங்க. ஆஸ்பிரேஷன் அதிகமாக இருக்கு. நம்ம பையன் நல்லா படிக்கிறான், டாக்டரா தான் ஆக்குவேன்னு எல்லா பேஷண்ட்டும் நினைக்கிறான். என் பையனை எப்படியா டாக்டர் ஆகிக்கணும் எல்லா பேஷண்ட் நினைக்கிறான். எவனும் பேஷண்டா ரெடியா இல்ல, கம்பவுண்டா ரெடியா இல்ல, நர்ஸா எல்லாம் டாக்டர் தான் ஆக்குவேன்றான். அதனால உஸ்பெகிஸ்தான், ஈரான் எங்கெங்கெல்லாம் காசு கிடைக்குதோ அங்கே போய் சேர வேண்டியதான். அது நல்லது தான். அவர்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்றால், உஸ்பெகிஸ்தான்ல போய் படிக்கிறது இல்லை, அதுக்கப்புறம் இங்க ஒரு எக்ஸாம் எழுதணும். அது நீட்டோட பயங்கரமா இருக்கு. அது கழுத நீட்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அவங்களுக்கு புரிய மாட்டேது. அங்க போயிட்டு எனக்கு தெரிஞ்சு அங்க போயிட்டு 90% டாக்டர்ஸ் இந்த தேர்வுகளை பாஸ் பண்ண முடியாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வெளியில பொண்ணு பார்க்க போகும்போது டாக்டர் சொல்றதுக்கு உதவுது, ஊசி போட முடியாது.